ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பன்னீர் புர்ஜி குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம எக் புர்ஜி செய்கிற மெத்தட் தான். கிட்டத்தட்ட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் அப்படியே மாற்றி செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், ஹோம்மேடாக செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேக்கெட் கடையில் வாங்கின பன்னீர் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக பாலை திரிய வச்சு லைம் இல்லைன்னா வினிகர் போட்டு திரிய வச்சு வடிகட்டியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீரை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யறதா இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கையில் உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் பால் காய்ச்சும் போது பால் திரிஞ்சு போயிடுச்சுன்னா அதையுமே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போது பன்னீர் துருவி ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு தான், நம்ம விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. இப்போது சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டேன். ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இந்த மாதிரி அடுத்தது இது புதினா, கொஞ்சமாக புதினாவை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி அலசி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துப்போம். வெங்காயம் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துப்போம். இது இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை மசாலா பொருட்கள் சேர்க்கணும். இப்போ வதங்கினதை ஒரு சைடாக இந்த மாதிரி சென்ட்ராவோ இல்லைன்னா ஓரத்துலேயே இந்த போல் தள்ளி விட்டிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சு ஒரு சைடாக நிற்கும். அப்போது அதில் மசாலா பொருட்கள் போடும்போது சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆகிடும். எண்ணெயில் போட்டு மசாலா வதங்கும் போது நம்ம டைம் இன்னும் குயிக்காக ரெடி ஆகும், டைம் சேவ் ஆகும். இப்போது இந்த எண்ணெயில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தேன். இது பாவ் பாஜி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் என்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது இருக்குதோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன், இது பியூர் சில்லி, இது கொஞ்சமாக சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம் பியூர் சில்லி. இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆயிலில் போட்டு நல்லா பரட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா காரம்லாம் எண்ணெயில் நல்லா பரட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி ஒரு பாதி அளவுக்கு, ஒரு அந்த சின்ன சொம்பில் பாதி அளவுக்கு சேர்த்தேன். கிளாஸ் மெஷர்மெண்ட்னால் ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த தண்ணி. இதில் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் சால்ட்டு. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் கொதி வரட்டும். அந்த மிளகாத்தூள் நெடியெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குமோ தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி மேலே சேர்த்துப்போம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டில் ஏதாவது கொஞ்சம் கூட குறைய இருந்தால் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.